வெண்ணிலா, என்னடி? அண்ணாமலை ஏதோ கோமா வந்துட்டு போறாங்க. அவங்களும் எதுவுமே சொல்லல. உன்னை தேடி அந்த சாரா அவளும் வந்துட்டு போறா. என்னதாண்டி நடக்குது வெண்ணிலா? ஒன்னும் இல்லம்மா, ஏன் சொல்லாம வந்துட்டேன்னு கொஞ்சம் சத்தம் போட்டுட்டு போனாங்க. மத்தபடி ஒன்னும் இல்ல. இங்க பாருமா, எதா இருந்தாலும் உண்மையை சொல்லு. ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் சொல்லு, அப்பா போய் பேசுறேன். அப்படிலாம் ஒன்னும் இல்லப்பா. எனக்கு கொஞ்ச நாள் உங்க கூட இருக்கணும் போல இருக்கு, அதான்ப்பா. இல்லடி, நீ மாப்பிள்ள கூட வந்து தங்குனா கூட ஒன்னும் இல்ல. ஆனா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே நீ தனியா வந்து இங்க தங்குனா பாக்குறவங்க எல்லாம் என்னடி நினைப்பாங்க? இல்ல உங்க குடும்பத்துலதான் என்ன சொல்லுவாங்க? யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கம்மா. அதான் அத்தை கிட்ட நான் இப்ப சொல்லிட்டேன்ல, அவங்களும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நீ எதையும் யோசிக்காதம்மா. சரி விடு பரமு, வெண்ணிலா கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கட்டும். மாப்பிள்ளை கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ வெண்ணிலா வளைச்சிட்டு போய் சாப்பாடு கொடு. சரி வா. சார், எதுக்காக என் மருமகளை அரெஸ்ட் பண்றீங்க? மேடம், உங்க வீட்ல இருந்து தான் நகையும் பணமும் காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் வந்தது மேடம். நாங்க வந்து சர்ச் பண்ணதுல இவங்க ரூம்ல இருந்து தான் அந்த பேக் கிடைச்சது. பேக் இங்க இருந்தா இவங்க தான் திருடி இருப்பாங்கன்னு எப்படி முடிவு பண்ணலாம்? இவ ஏன் மருமக? என்ன தைரியம் இருந்தா இவளை அரெஸ்ட் பண்ணுவீங்க? இருக்கலாம் மேடம், ஆனா எங்க கடமையை நாங்க செஞ்சுதான் ஆகணும் இல்ல மேடம். முதல்ல ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணும்போது உண்மை என்னன்னு தெரிஞ்சு அரெஸ்ட் பண்ணணும். அந்த பேக நான் தான் இங்க எடுத்துட்டு வந்து மறந்து வச்சுட்டு போயிட்டேன். அது தெரியாம வீட்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். நீங்க கிளம்பலாம். சாரி மேடம். பேக குடியா? பயப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்னும் ஆகாது. அண்ணா, ஏதோ தெரியாம இப்படிலாம் நடந்துருச்சு, மன்னிச்சிருங்க. ஐயோ அண்ணாமலை, நீ போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. இத்தனை நாளா சாரா வருண உண்மையா லவ் பண்றான்னு நினைச்சேன். அதுக்காக தான் என் வாழ்க்கைய கூட விட்டு கொடுக்கலான்னு முடிவு பண்ணேன். ஆனா எப்போ அவ வருணை ஏமாத்திட்டு இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சதோ, இனி நான் விட மாட்டேன். வருண் எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். அவரையும் நம்ம குடும்பத்தையும் அந்த சாராவால ஒன்னும் பண்ண முடியாது. அதை நான் பாத்துக்கிறேன். எனக்கு இது போதும், வா போலாம். அத்தை, நீங்க போங்க அத்தை. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் வரேன். கூட பிறந்த தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்து அவ மேல இவ்ளோ பெரிய பழிய போட பாக்குறியே? சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? அத்தை, வாய மூடு. இன்னொரு வார்த்தை பேசுன கொல்ல உடைச்சிருவேன். உனக்கு என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்ப? அந்த சாராவோட சேர்ந்துகிட்டு ஏன் மருமகளையே வீட்டு விட்டு துரத்த திட்டம் போடுறியா? ஏய், என்னத்த மிரட்டி பாக்குறீங்களா? அவ மேல பழி போடுறேன்னு இவ்ளோ கோவம் வருது. என்கிட்ட நல்லவ மாதிரி நடிச்சு என் வாழ்க்கையவே கெடுத்தாலே எனக்கு எவ்வளவு கோவம் வரும். எல்லா விஷயத்திலயும் எனக்கு போட்டியா வந்து எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்துறாளே,
அப்ப எனக்கு எப்படி வலிச்சிருக்கும்? அதுக்கெல்லாம் நான் திருப்பி கொடுக்க வேண்டாம். வாய மூடு. வெண்ணிலா ரொம்ப நல்லவ. அவளை நீ சரியா புரிஞ்சுக்காம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. அவளை சரியா புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இவ்வளவும் பண்றேன். ஆனா அவளுக்கு என்னதான் பிரச்சனை கொடுத்தாலும் நீங்க உள்ள வந்து கெடுத்துடுறீங்க. முதல்ல உங்களை வீட்ல இருந்து பிரிச்சு அப்புறம் அவளை கவனிச்சுக்கிறேன். அது உன்னால எப்பவும் முடியாது. முடியும் அத்தை. இனிமே நான் எப்போ என்ன செய்ய போறேன்னு தெரியாம நிம்மதியை இழந்து உங்களை ஏன் பின்னாடியே சுத்த வைக்கிறேன். சீக்கிரமே உங்களை இந்த குடும்பத்துல இருந்து நான் பிரிச்சு காட்டுறேன். ஏய், நான் இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. நான் கூட வருண நீ ஏதோ உண்மையா லவ் பண்றேன்னு நினைச்சேன். ஆனா இப்பதானே எனக்கு தெரியுது நீ உன் சுயநலத்துக்காக லவ் பண்றேன்னு. சோ இனி நான் உன்னை விட மாட்டேன். உன்கிட்ட இருந்து என் புருஷனை காப்பாத்தி அவர் கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய நான் வாழ்ந்து காட்டுறேன். என்ன சவாலா? உன்னால இது முடியும்னு நினைக்கிறியா? வரேன் இப்போ ஏன் கையில. என்ன மீறி நீ அவனோட நிழல கூட நெருங்கவே முடியாது. என்ன பாக்குற? உன்னை அவன் கையாலேயே வீட்டை விட்டு வெளியே தள்ளி அவனோட பொண்டாட்டியா இந்த வீட்டு மருமகளா நான் வந்து காட்டுறேன். அதையும் பார்க்கலாம். அண்ணாமலை குடும்பத்துக்கு மருமகளா வரணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி உனக்கு கொஞ்சம் கூட இல்ல. இத சீக்கிரமே வருணுக்கு புரிய வச்சு வெண்ணிலாதான் என் பொண்டாட்டின்னு அவர் வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். இனிமே என் புருஷன் எனக்கு மட்டும்தான். வேற யாருக்காகவும் அவரை விட்டு கொடுக்க மாட்டேன். ஏய், நீ இப்ப என்கிட்ட கத்துனது எங்க அத்தைக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ. உன் கதை பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. இங்க பாருங்க, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் விட்டுருங்க. இப்ப நான் உங்க மனைவி. எனக்கு நீங்க, உங்களுக்கு நான் மட்டும்தான். இதுக்கு மேலயும் நீங்க இன்னொரு பொண்ணு நினைச்சிட்டு இருக்கிறது நல்லாவே இல்ல. அப்புறம் அவ நல்ல பொண்ணும் இல்ல. அதனால அவன் நல்லவில்லைன்னு நீ சொல்றியா? உன்னுக்கு 2 தடவை நம்ப வச்சு கழுத்தறுத்தது நீதானடி. இல்லங்க, நீங்க சந்தோஷமா இருக்கணும், உங்க வாழ்க்கையில நான் குறுக்க இருக்க கூடாதுன்னு தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனேன். போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த சாரா யாரு, எப்படிப்பட்டவன்னு.